Hi friends, welcome back to my channel. இன்னைய டே வந்து என்ன vlog வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷியை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டே கேருக்கு வந்து அவனை கொண்டு விடுறதுக்காக நாங்கள் இன்னைக்கு போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸு. இதுக்கு முன்னாடி அவனை நாங்கள் எந்த இடத்துக்குமே வந்து கொண்டு விட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு கிளாஸே வந்து இன்றைக்கி தான் அவன் போகிறான். அப்புறம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு நான் கரெக்டாக எந்திரிச்சேன். ஏன்னா வந்து அவனுக்கு 10 மணிக்கு தான் போகணும். ஸோ அதனால் 7 மணிக்கு எந்திரிச்சா போதும்னு மெதுவாக தான் எந்திரிச்சேன். எனக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது. காலையிலேருந்து படப்படான் இருக்குது. எப்படி என்ன எடுத்து வைக்கிறது எது எடுத்து வைக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் ரிஷி பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் சேம் ஃபீலிங் தான். எங்கள் அம்மா வந்து எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் தூங்கிட்டு இருப்பேன். அடிக்கடி எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, நான் எந்திரிக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா என்னோடய சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படின்னு வந்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அவனுக்கு பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து டவலு, அப்புறம் வந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு செட் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வச்சுருக்கணும், ஆனால் வந்து மறந்துட்டேன். இது 2 தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வாட்டர் பாட்டிலு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் என்ன கட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ரிஷி 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 எடா ரிஷி எனக்கெடா ஸ்கூலுக்கு போகண்டே ரிஷியை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே தான் அவனை வந்து கூப்பிட்டேன். ஏன்னா வந்து 10 மணிக்கு தான் போகணும், அதனால் பரவாயில்ல. கூப்பிட்டதும் டக்குன்னு எந்திரிச்சிட்டான். அவனுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, காலையில் நான் கூப்பிட்டு அவன் எழும்பணும், அவ்வளோதான். வேறு யாரும் வந்து அவனை கூப்பிடக்கூடாது. ஸ்கூலுக்கு போவோமா? குட் பாய். உறக்கம் வரணா அதே மாதிரி என்னைக்கு ஸ்கூலில் போகண்டே போமா ஸ்கூலில் குளிக்காமா தலை குளிக்காமா மக்களை எடுத்து கழிக்கி குட் பாயில் எடுத்து கழிக்கி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இட்லி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இது பண்ணி. இவனுக்கு வந்து 2 hours தான் டைமு. நான் கொடுத்த டைம் தான், அவங்க கொடுத்த டைம் இல்லை. 2 மணிக்கூர் போதும் அப்படின்னு நான் சொல்லி வாங்கினது. அவனுக்கு வந்து 2 ஹவர்ஸ்னால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. என்னால் நான் தான் இருக்கட்டும், அவன் வந்து ஃபஸ்ட்டுனா சாப்பிடட்டும், நாங்கள் வந்து கூப்பிட்டதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணேன். அவங்க வந்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்லாம் வந்து கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஃப்ரூட்ஸு அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். நட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையலாம் இல்லை, ஒரு பெதாம் அப்புறம் வந்து ஒரு கேஷ்யூ, இது மட்டும் தான் வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு ஆப்பிள் கட் பண்ணேன், அப்புறம் தண்ணி பாட்டில், அவ்வளோதான் இன்றைக்கி வந்து கொடுத்து விட்றேன். தொட்டு தொழு ஆனோ அவனை கொண்டு விட்டுட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தோம். அங்கேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு.
ரிஷியை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ டே கேர் தான் சேர்த்துருக்கோம். இப்போ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கு வந்து கொண்டு விட்டோம். இனி ஒரு 12 மணிக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஒரு 2 ஹவர்ஸ் தான், 1 மந்த்துக்கு வந்து 2 ஹவர்ஸ் அவன் போட்டோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஓகேனா வந்து நம்ம ப்ரீகேஜி சேர்த்துக்கலாம் அப்படின்னு இப்போவே வந்து அட்மிஷன் போட்டோம் ப்ரீகேஜிக்கு. என்னால் வந்து அவனுக்கு இது ஓகேவா இருக்குதான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த முடிவு பண்ணலான்னு இருக்கோம். அவனை வந்து கொண்டு விட்டுட்டேன். இன்னும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 11 o'clock ஆகுது. இன்னும் வந்து ஒரு 1 hour தான். 1 hourல வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம். 2 மணிக்கூட தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது இப்போ வெக்கேஷனால் இந்த டே கேர் வந்து எப்போ வேணாலும் கொண்டு விடலாம், எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு வரலாம். வேணால் வந்து ஈவினிங் வேறு வேணாலும் வந்து பார்ப்பாங்க. நமக்கு வந்து அவன் இருப்பான்னு செக் பண்ணணும். அதனால தான் வந்து 2 மணிக்கூருக்கு கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் அவன் இருக்கானா இல்லைன்னு. நாங்கள் அங்கே உட்காந்துருக்கவே வந்து ஒரு 3-4 வாட்டி வந்து எத்தி வெளியே பார்த்துட்டான் நாங்கள் இருக்கோமா இல்லையோ அப்படின்னு. அவன் அழலை, ஓகே தான் அவன். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இருப்பானா இருக்க மாட்டானா என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. கொண்டு விட்டு வந்துட்டோம். இனி வந்து ஒரு 1 hourல போய் கூட்டிட்டு வந்துடும். இதுக்கடையில் வந்து நான் வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்படியே அவனை கூப்பிட்டு நாங்கள் வந்துடுவோம். vlog வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ரிஷி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களை விட்டு இப்படி பிரிஞ்சு நிற்கிறான். ஒரு 2 hours பிரிஞ்சு நிற்கிறான். அப்படின்னா வந்து எங்கள் அம்மா இருந்த டைமில், அம்மா நல்லா இருந்த டைமில் அவனை வந்து ஒரு 1 year உள்ளாடி ஒரு 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 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம்லாம் நான் விட்டுட்டு போயிருக்கேன். அம்மா கிட்ட ½ an hour கூட விட்டுட்டு போயிருக்கேன். விட்டுட்டு நாங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்குவோம், டக்குன்னு வந்துடுவோம். அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் வந்து இதுவரை அவனை வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நேரம் வந்து அவனை காணாமல் இருந்ததே இல்லை. அவனும் அதே மாதிரி தான், ஃபுல் டைம் என் கூட என் ஹஸ்பண்ட் கூட அப்படி மாற்றி இருப்பான். அவனுக்கு வந்து வெளியே போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து அழலை. அவனுக்கு வந்து இதுதான் தெரியும், நாளையிலேருந்து அவனுக்கு தெரிய தொடங்கும். இந்த மாதிரி நம்ம கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க, இது வந்து ஒரு ஸ்கூலு, அந்த மாதிரிலாம் அவனுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு போனவொன்னே உள்ளே போய் அங்கே போய் விளையாடுறது அது இதுன்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். எனக்கு வந்து என்னோட சிச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அழலை, ஆனால் வந்து ஹார்ட் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ பெரிய ஒரு பாரம் மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டில் ரிஷி இல்லை, அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, அதனால் ஓகே, அவன் போய் தான் ஆகணும். அவனும் வந்து எல்லாம் கற்றுக்கணும், படிக்கணும். ஸோ அதனால் அவன் போட்டும். நம்ம சென்டிமெண்ட்டில் வந்து அவனுக்கு வந்து இவ்வளோ நாள் பிடிச்சி வச்சதே வந்து கொஞ்சம் ஓவர் தான். நிறைய பேர் சொல்லிட்டாங்க 3 வயசு ஆக போகுது, இதுவரை நீங்கள் வந்து ஸ்கூலில் சேர்க்கலையா, இதுவரை நீங்கள் வந்து டே கேர் விடலையா, அங்கன்வாடி விடலையா, நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணி முடியல. அதுக்காக நான் இப்போ விடலை. அவன் இப்போ நெக்ஸ்ட் இயர் எப்படியும் போய் தான் ஆகணும். 3 இயரில் வந்து அவன் போய் தான் ஆகணும். ஸோ அவன் இப்போ இருப்பானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து அவனை கொண்டு விட்டுருக்கேன். ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஷி இல்லாமல் நாங்கள் இந்த காரில் வந்து ஃபஸ்ட் டைமாக போகிறோம். இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் இல்லை, ரிஷி இல்லாத காரில் நம்ம 2 பேரும் மாத்திரம் போனது. நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வந்து கோயிலுக்கு போனேன். அப்படியே ரிஷியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஃபேமஸான மகாதேவர் கோயில். இங்கே தான் திருவிழா நடக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரீசன்ட் ப்ளாக்ல எல்லாம். இப்போ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பஜனை காலையிலேருந்து நைட்டோ 10 o'clock மேலே வர வந்து 10 o'clock வரேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது வந்து பஜனை அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. வீட்டுக்கு இன்றைக்கி கேஸ் வரும் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ காசு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தோம் வீட்டுக்கு. 12:15 ஆயிடுச்சு. இப்போ ரிஷியை கூப்பிட்றதுக்காக நான் போயிட்டுருக்கேன். பாருங்கள் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு. Is she happy? Mahadevar. Oh, ഇതിന്റെ സ്കെച്ച് ചെയ്യണമില്ല. സ്കെച്ച് മെത്തഡ് നോക്കിയാണ്. ഓറഞ്ച്
Semester 1, semester 2. ഇവിടെ ഓപ്പൺ ചെയ്താൽ എന്തോ അതിലെന്തോന്ന് ഇരിക്കുന്നത് അകത്തെന്തോന്ന് കളറിങ്ങാ തരും അച്ഛ തരും അത് ഓപ്പൺ ചെയ്യട്ടാ ബുക്കിനകത്ത് എന്നോ എഴുതിക്കുന്നത് അകത്തോട്ടൊക്കെ കാണിക്കും ഇങ്ങനെ വിരിച്ച് കാണിക്കും കളറിങ്ങാ അങ്ങനെ തന്നെ കളറിങ് ഇതിൽ ഗെയിംസ് ആക്ടിവിറ്റി അല്ല മാച്ചിങ് ഓക്കെ അടുത്തത് സെമസ്റ്റർ 1 അത് ഇത് സെമസ്റ്റർ 2 ബുക്ക് വീട്ടിൽ കാണുമെന്തോ രണ്ടാമത്തെ സെമസ്റ്ററിന് Animals. Circle the lion. പടപടാന്ന് ഓപ്പൺ ചെയ്യും പ്രീ കെ ജിയിൽ ഇങ്ങനെയൊക്കെ പ്രീ കെ ജി 3 സെമ്മ് 2 എക്സാം ഇത് ഫുള്ള് കളറിങ് ആയിരിക്കുന്നല്ലേ കൊള്ളാം കണ്ണി തൊട്ട് വാങ്ങി ഇതിൽ തൊട്ട് കണ്ണിൽ പോയി ഇങ്ങനെ എടുത്ത് കണ്ണിൽ പോയി അങ്ങനെയല്ല ഇതിൽ തൊട്ടിട്ട് ഇങ്ങനെ കണ്ണിൽ പോയി അങ്ങനെയല്ല നക്കല്ല പറഞ്ഞ ഇങ്ങനെ 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 നോക്ക് ഇങ്ങനെ തൊഴുത് വാങ്ങി സാമിയെ കണ്ണിൽ തൊട്ട് സാമിയെ കണ്ണിൽ കൈ കൊണ്ട് തൊട്ട് കണ്ണിൽ പോയി കൈ കൊണ്ട് തൊട്ട് കണ്ണിൽ പോയി ഈ കൈ ഇങ്ങനെ തൊട്ടിട്ട് കണ്ണിൽ പോയി ഇവിടെ തൊട്ടിട്ട് കണ്ണിൽ വെക്കേ ഇനി കണ്ണിൽ വെക്ക് ഇനി വാങ്ങി മരീക പഠിച്ചോണം കേട്ടാ കീറ് നിപ്പണ മതി കീറാൻ പറ്റാത്ത രീതിയിൽ മറ്റേ ബൈൻഡ് കാണുമല്ലോ പഴയ കാലത്തിട്ടുന്ന ബൈൻഡല്ല குத்துள்ள பைண்டு கோயில் திருவிழான்னு சொல்லியிருந்தேன்ல அங்கே தான் போய் சாப்பிட்டோம் சாப்பாடு சாம்பார் அவியல் கிச்சடி அப்புறம் வந்து அச்சார் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரிஷிக்கு வந்து ஒரு விளையாட்டு வாங்கி கொடுத்துருந்தோம் ஸ்கூலுக்கு வந்து சூப்பராக போயிட்டு வந்தா அதனால சாரி டே கேருக்கு அதனால் அவங்க அப்பா வந்து ஒரு லாரி வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்